லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக அந்த தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கும் போது வாசனையாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். வதங்கினதும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு, அதை காராமணின்னு சொல்லுவோம்ல, அதை 2 மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வந்ததும் ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா சூப்பராக வந்து தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தட்டைப்பயிர் சாதத்துக்கு பெருசாக வந்து சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு அப்பளம் ஊறுகாய் இருந்தாவே போதும். வேணால் மாம்பழம் கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி